எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுகிற அளவிற்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க இல்லை. சுவிசேஷம் அறிவிக்காமல் எழுப்புதல் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், ஜெபம் ஒரு மழை மாதிரி தண்ணி பெய்தாலும் அந்த தண்ணீர் செடிகளுக்கு பாய்ச்சப்பட்டால் தான் செடி வளரும். மழை பெஞ்சாலும் வளர்ந்துறாரு, செடிக்கு போகணும். அது மாதிரி அவைகளை கொண்டு போய் சேர்க்கிற பணி தான் சுவிசேஷக பணி. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல் வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப முகாம் தேவனின் சுவிசேஷ திட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் கர்த்தரின் பாதத்தில் ஜெபத்தோடு காத்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். உடனே உங்கள் வருகையை முன்பதிவு செய்ய கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9498000449 அல்லது கீழே உள்ள இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யுங்கள். soe.jesuslives.in. என்னோடு கூட இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, என்றென்றைக்கும் என்னோடு கூட இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. மிகவும் சிறந்த ஆலோசகராய் இருப்பவரே, யோசனையில் பெரியவராய் இருப்பவரே, மிகவும் சிறந்த ஆலோசகராய் இருப்பவரே, யோசனையில் பெரியவராய் இருப்பவரே, செயல்களில் மகத்துவரே, உதவி செய்பவரே, செயல்களில் மகத்துவரே, உதவி செய்பவரே, கரம் பிடித்து வழி நடத்தும் நண்பரே, என் கரம் பிடித்து வழி நடத்தும் நண்பரே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
தகப்பனே, ஆற்றி தேற்றி அரவணைக்கும் தெய்வமே, வழக்காடுகின்றீ ஜெயம் தருகின்றீ, வழக்காடுகின்றீ ஜெயம் தருகின்றீ, வரப்போகும் காரியங்கள் தெரிவிக்கிறீர், வரப்போகும் காரியங்கள் தெரிவிக்கிறீர். ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. அபிஷேகத்தின் நதியாக என்னில் பாய்கிறீர், நீச்சலாலும் என்னை கொண்டு செல்கின்றீர். அபிஷேகத்தின் நதியாக என்னில் பாய்கின்றீர், நீச்சலாலும் என்னை கொண்டு செல்கின்றீர். அன்பில் கலிகுருவே, வாழ்வில் செழித்திடுவே, அன்பில் கலிகுருவே, வாழ்வில் செழித்திடுவே, உன்னதியில் நீந்தி நீந்தி மகிழ்ந்திடுவே, நான் உன்னதியில் நீந்தி நீந்தி மகிழ்ந்திடுவே. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. என்றென்றைக்கும் என்னோடு கூட இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, என்றென்றைக்கும் என்னோடு கூட இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், பரிசுத்த ஆவியானவரே, என்னை பரிசுத்த ஆவியானவரே. ஆராதனை 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 ஆராதனை. இன்னொருவர் அப்படியே நீங்க பாடுவோம். எங்கள் ஆராதனை 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 உமக்கே, எங்கள் ஆராதனை 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 உமக்கே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்று கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு இயேசுவை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்கிறார். ஒரு அருமையான வார்த்தை. கிறிஸ்து நம்மில அன்பு கூர்ந்தாராம், நம்மளை நேசித்தாராம். எப்படியா? தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனையா நறுமணமாக தன்னை ஒப்பு கொடுத்து பலியாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
நமக்காக இரத்தம் சிந்தினாருங்க, ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் பொல்லாத உலகம், தாறுமாறான உலகம், கெட்டுப்போன உலகம். எங்கேயுமே நல்ல காரியத்தை பார்க்க முடியல. விஞ்ஞானம் எந்த அளவுக்கு பெருச்சோ அந்த அளவுக்கு அறிவு பெருத்து போச்சு. ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பதில்லை. வயதுக்கு மிஞ்சின பேச்சு, வயதுக்கு மிஞ்சின காரியங்கள், தெய்வ பயமில்லாமல் போகிற இந்த உலகத்தில் இன்றைக்கு தீமைகள் பழுகுது, பெருகி கொண்டிருக்கிறது. பூமி முழுவதும் கெட்டு போச்சு. இங்கே நல்லதுன்னு ஒன்று கூட கிடையாது. அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களும் தீமையிலே நிறைந்து பாவத்தில் நிறைந்து வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உலகத்திலே கெட்டுப்போன மனிதர்களை நல்வழிப்படுத்தத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து சுகந்த வாசனையாக, நறுமண தைலமாக நம்மளை அப்படியே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்ற வந்தார். அந்த காலத்தில் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் வீடில் என்ன செய்வாங்கன்னா சாம்பிராணி போடுவாங்க. அந்த புகை அப்படியே நறுமணம், சளியை வெளியே எடுத்துரும், நறுமணமாக பரவும். இன்றைக்கும் சில கடைகளில் அப்படியே தீயில போட்டு அந்த வாசனை பரப்பாங்க. இல்லை, இன்றைக்கி டெக்னாலஜியில் விஞ்ஞானத்தில் நிறைய சென்ட் அடிப்பாங்க. கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அப்புறம் இந்த அழுக்கு மேற்கொண்டுரும். இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில், தீமை நிறைந்த உலகத்தில், வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. உன்னத பாட்டு 1:3 இயேசுனுடைய நாமத்தை பற்றி சொல்லும்போது, அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், உமது வாசனைகள் இன்பமானவைகள். எவ்வளோ அருமையாக இருக்குல்ல, அவருடைய வாசனை இருக்கே, நறுமணம் இருக்குது, இன்பமானவைகளுமா. அதை மூச்சு உள்ளே இழுத்தா நமக்கு ஆரோக்கியம். இன்றைக்கி நம்ம சுவாசிக்கிற காற்றில் பாருங்களேன், நிறைய பொல்யூஷன், ஆரோக்கியம் இல்லை, நிறைய வியாதிகள், ஆஸ்மா வருகிறது. அதனால் அந்த புகை ஓடுகிற வண்டியெல்லாம் நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கெட்டுப்போன காற்றுக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் நம்மளை பரிமள தைலங்களாக மாற்ற, வாசனை திரவியங்களை மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை விவரிக்கும்போது சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2 14-15 வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையா. கெட்டுப்போன ஒரு உடலை எவ்வளோ நாள் வைக்க முடியும்? எடுத்திருப்பா, ஒரே நாற்றம் அடிக்குதுன்னு வாங்க, ஏன்னா அது வைக்க முடியாது. கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே என்ன? கெட்டுப்போன வாசனை. ஆனால் பவுல் எழுதுகிறார், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே நாங்கள் ஜீவ வாசனையாக இருக்கிறோம். இதை சுவாசித்தாலே ஒரு ஜீவன், ஆரோக்கியம் வரும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி தம்மை அறிகிற அறிவின் வாசனை. அவரை அறிய 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 நம்முடைய வாசனை பரவும், நறுமணம் பரவும் என்று கர்த்தருடைய வேதத்தில் அருமையாய் அவர் எழுதுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நீங்கள் நறுமணமாக திகழ்கிறீங்களா, இல்லை வாசனை இல்லாத மரண வாசனையை திகழ்கிறீர்களா? உங்கள் பேர் எப்படி இருக்குது? உங்கள் குடும்பத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மரியாள் என்ற ஒரு பெண்ணை பற்றி நம்ம பார்க்குறோம். இயேசு ஒரு இடத்தில் உணவருந்த போகிறார் என்று கேள்விப்பட்ட போது விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலத்தை எடுத்து இயேசுவின் பாதத்தில் உடைத்து ஊற்றி கூந்தலால் துடைத்த, அப்படியே அவரை விழுந்து வணங்கினாராம். அந்த வாசனை பரிமள தைலம் உடைக்கும்போது வீடு முழுவதும் நறுமணம் பரவிச்சா. எப்படி ஆச்சரியமாக இருக்குல்ல? இன்றைக்கி உங்கள் உள்ளத்தை உண்மையிலே தேவனுக்கு முன்னாடி உடைச்சி ஊற்றி தாழ்த்தி, என் அக்கிரமம் நீங்கள் என்னை கழுவுன்னு சொல்லிடுங்களே, உங்கள் வாசனை உலகமே பரவும். எந்த இடத்துல யார் கேவலமாக பேசுகிறாங்களோ அவர்களுக்கு முன்பு கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? நற்கந்தங்களை மாற்றுவார், வாசனை திரவியமாக மாற்றுவார் என்று வேதம் சொல்லுது. இதைத்தான் வேதத்தில் பல இடத்துல பார்க்குறோம். ஏசாயா 11:3 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே சுகந்த வாசனையாக இருக்குமா. ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா?
இன்றைக்கி வாசனையாக பரவுறீங்களா? இல்லை உங்கள் கெட்டுப்போவர்களுக்குள்ளே மரண வாசனையாக இருக்கிறீங்களா? பைபிளில் யாக்கோப்பு தன்னுடைய 2 மகனாகிய சிமியோனையும் லேவியும் பார்த்து எச்சரிக்கிறான். நான் இந்த ஊரில் இந்த தேசத்தில் என் பேர் நறுமணமாக இருந்துச்சு, என் பேரை கெடுத்துட்டீங்க, என் வாசனையை கெடுத்துட்டீங்க, முரட்டுத்தனம், கோபம் என்று சொல்லி 2 பேரையும் கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம நற்கந்தங்களாக, பரிமள தைலங்களாக, விலையேற பெற்ற நறுமணம் வீசுகிற இயேசுவை வெளிப்படுத்துகிறோமா, இல்லை பாவத்தை வெளிப்படுத்துகிறோமா? ஆண்டவராகிய தேவன் உங்களை வாசனை வீசுகிற சந்தன மரம் போல உங்களை மாற்றி வழிநடத்த விரும்புகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதியும், நற்கந்தங்களாய் மாற்றும், வாசனை வீசுகிற சந்தன மரங்களைப் போல மாற்றி இந்த நாளில் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களில் ஒரு அற்புதம் செய்து நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.